இந்த மகா சிவராத்திரியில என்னன்னா, விஷத்தை முறித்து அமிர்தத்தை வெளியே வந்த ஒரு தன்மை உள்ள நாள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். வயதானவர்கள், சிறு குழந்தைகள் விரதத்துக்குள்ள எப்பவுமே இருக்கக்கூடாது. அதே சமயம் உடல் ஆரோக்கியம் இந்த தன்மை கொஞ்சம் கெட்டு போய் இருந்தாலும் விரதங்கள் இருக்கணும். கடவுள் இருந்தால் கடவுளுக்கே கோபம் வரும். இந்த மகா சிவராத்திரி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. இது வந்து பார்த்தீங்கன்னா, சிவராத்திரி வந்து மேக்சிமம் வந்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் வருவது ரொம்ப ஸ்பெஷல். மகா சிவராத்திரி வந்து என்னன்னா, நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா, இரவு நேரத்தில் உணவு உட்கொள்ளக்கூடாது, நம்ம வந்து சிவனை தியானம் பண்ணணும்னு வச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா, மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்மளுக்கான ஆன்மீக தகவல்கள்லாம் கொடுக்கறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னா, சித்தியோகி பப்ளிகேஷன்ஸோட நிறுவனர், அது மட்டும் இல்லாம பிரபல நாடி ஜோதிடர் ஜெயந்தி மேம் தான் நம்மளோட இருக்காங்க. ஸோ வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்மளோட நிறைய தகவல் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வந்திருக்கோம். முக்கியமான தகவல் என்னன்னா, இப்போ நமக்கு வரப்போற சிவராத்திரி, மகா சிவராத்திரி. ஸோ சிவராத்திரின்றது மாசம் மாசம் நமக்காக வருது. இருந்தாலுமே இந்த மகா சிவராத்திரி இதை பத்தி உங்களோட பதில் என்ன? அதாவது மகா சிவராத்திரி வந்து சிவன் வந்து நம்மளுக்காக நிறைய விஷயங்கள், இந்த உலகத்தை அழித்து திரும்ப உருவாக்குறது, அந்த மாதிரி அவர் வந்து அழித்தல் உருவாக்கல் ரெண்டும் செய்யக்கூடியவர். ஒரு பொருள் அழிஞ்சிச்சுன்னா அது உருவாக்கம் ஒன்று இருந்தா உருவாக்கம் ஒன்று இருக்கும், ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும். அதனால ஒரு அழிக்கும் போது அவர் ஒன்று உருவாக்க ரெடி ஆகுறாருன்னு அர்த்தம். இந்த மகா சிவராத்திரியில என்னன்னா, பார்க்கடலை கடையும் போது அங்க உள்ள அமிர்தம் வரும்போது அந்த அமிர்தத்தில் உள்ள விஷத்தை அவர் உண்டு அது அழித்து நம்மளுக்கு அந்த விஷத்தை அழித்து அமிர்தத்தை வெளியே எடுத்த மாதிரி, அதாவது ஒன்று விஷத்தை முறித்து அமிர்தத்தை வெளியே வந்த ஒரு தன்மை உள்ள நாள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அந்த அந்த அமிர்தத்தை எடுத்து அவர் கொஞ்சம் மயங்கிய நிலையில் இருக்கும்போது பார்வதி தேவி வந்து பார்வதி தேவி நம்ம எல்லாருமே சிவனுக்காக வழிபடுற நாள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கைலாயம் மலை இருக்கு இல்லையா, அந்த கைலாய மலையில வந்து கைலாய மலையுடன் சிவன் வந்து ஒன்றிய நாளாக, மலையுடன் மலையாக ஒன்றிய நாளாக சிவராத்திரி எடுத்துக்கலாம். அப்பங்கும்போது அவர் வந்து தியான நிலையில், தவ நிலையில் அப்படி உட்கார்ந்து அவர் வந்து அசைவற்ற நிலையில் இருக்கிற நாள் தான். மலையுடன் மலை அசையுமானா அசையாது. அதனால அசைவற்ற நாளாக அந்த சிவராத்திரியை கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்கிற இதுலயே. இந்த சிவராத்திரி வந்து ரொம்ப வலிமையானது. ஏன்னா அது வந்து நம்மளுடைய சிவராத்திரி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பூமி வந்து சூரியன் நகர்ந்த அரைக்கோளத்தில், அதாவது வடக்கு அரைக்கோளத்தில் வரும்போது அந்த சிவராத்திரியுடைய இது வந்து நம்மளுக்கு உருவாகுது. அந்த சிவராத்திரி அந்த அரைக்கோளத்தில், வடக்கு அரைக்கோளத்தில் வரும்போது நம்ம வடகிழக்கு பகுதியில அரைக்கோளத்தில், வடக்கு அரைக்கோளத்தில் போது அங்க வந்து நம்ம குரு காரகத்துவம் அதிகமாக இருக்கும். நம்ம முதுகு தண்டுவடம் இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நிற்கும். நம்ம சும்மா சாதாரணமா அது தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம முதுகு தண்டுவளத்துல இருந்து ஒரு குண்டலினி சக்தி மேலெழும்பி நம்ம சரசராமத்தை தொடும்போது நம்மளுக்கு வந்து அந்த தியானத்துடைய இதை வந்து நம்ம உணர்வோம். அதுதான் முக்கியமான ஒரு உச்சக்கட்ட நிலை அப்படிங்கிறது. அது பேரின்பம்ங்கிறது அதுதான். அந்த இதை வந்து நம்மளால உணர முடியும்னா இந்த சிவராத்திரியில் உணர முடியும். ஏன்னா அந்த சிவராத்திரி வந்து அந்த குண்டலினி சக்தி வந்து பூமிக்கும் சூரியனுக்கு மிக அதனுடைய காந்தப்புல தன்மை வந்து நேர்கோட்டில் அப்படி வர்ற மாதிரி வர்றதுனால நம்மளுக்கு வந்து அந்த முதுகு தண்டுவடம் நம்ம கொஞ்சம் நிமிர்ந்து இருந்தா கூட அது வந்து அவ்வளவு பவரா அப்படி இழுத்து நம்ம உச்ச நிலைக்கு கொண்டு வர்ற மாதிரி வரும். அந்த வலிமையை வந்து அந்த பவர் வந்து நம்ம உணரணும். அது வந்து நம்ம உடல் வந்து எப்பவுமே எம்டியா இருக்கணும். உடம்பு எம்டியா வச்சு உடல் மனசு எல்லாமே எம்டியா இருந்தாதான், ஒரு காலி குடத்துல தான் எல்லாத்தையும் ஃபில் பண்ண முடியும். அப்போ அவர் விஷத்தை உண்டு படுத்திருக்கும் போது அமிர்தம் சுரக்க ரெடி ஆயிடுச்சு. அந்த அமிர்தத்தை வாங்குவதற்கு நம்ம உடலும் உள்ளமும் சமமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சிவராத்திரி அன்று அன்னைக்கு ஃபுல்லா விரதத்தில் இருந்துட்டு அந்த உடம்ப வந்து ஃபுல் எம்டியா இருக்கிறோம். உடலையும் எம்டி ஆக்குறோம், நம்ம மனமும் அப்படியே எம்டியா தியான நிலையில் இருக்கும்போது அந்த அமிர்தம்ங்கிற கடைசல் இருந்து வரக்கூடிய எல்லாத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய மிக திறன் வாய்ந்த உடலாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அதனாலதான் இந்த சிவராத்திரி அப்போ விரதங்கள் இருங்க, ஒரு பிட்டு கூட சாப்பிட வேண்டாம். அதே மாதிரி தூக்கம் இல்லாமல் இருங்க. ஏன்னா அந்த இருக்கிற இதுலயே அந்த சிவராத்திரி வந்து ரொம்ப பெரிய இருட்டு, இருட்டுகள்ல மிகப்பெரிய இருட்டு. அந்த இருட்டில் மிகப்பெரிய அற்புதமான ஒளியாக தீப சுடராக சிவன் எழுந்தருளும் போது அது நமக்கு ரொம்ப வலிமையை கொடுக்கும். உடல் வலிமை, உள்ள வலிமை, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும். அதனால அந்த சிவராத்திரியில
அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடாம இருந்துட்டு நைட்டும் கண் விழித்து இருந்தால் உங்களுக்குள்ள உங்க உடம்புக்குள் ஒரு அமிர்த சுரப்பி, அண்டத்தில் இருப்பதெல்லாம் பிண்டத்தில் இருக்கும் இல்லையா, அண்டமே சுத்தமாகும் போது நம்ம உடம்பு அவ்வளவு சுத்தமாகி அமிர்தத்தை பொழியுமாக இருக்கும். அது உடல் ஆரோக்கியத்துக்கு மிக சிறப்பாக இருக்கும், மனமும் ரொம்ப தெளிவடையும். அதனால சிவராத்திரிங்கிறது அவ்வளவு விசேஷமானது, அவ்வளவு தியான நிலைக்குரிய நாளாக கொண்டாடுகிறோம். ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம். ஸோ விரதம்னு ஒன்று, அந்த விரதம் எடுக்கிற ஒரு ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குல்ல மேம். ஸோ விரதம் எப்படிப்பட்ட விரதம் எடுக்கணும் அண்ட் என்னென்ன சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது, இல்லை கம்ப்ளீட் விரதமாக இருக்கணுமா, யார் யார் இந்த விரதத்தை எடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்லலாமா? அதாவது வயதானவர்கள், சிறு குழந்தைகள் விரதத்துக்குள்ள எப்பவுமே இருக்கக்கூடாது. அதே சமயம் உடல் ஆரோக்கியம் இந்த தன்மை கொஞ்சம் கெட்டு போய் இருந்தாலும் விரதங்கள் இருக்கணும். கடவுள் இருந்தால் கடவுளுக்கே கோபம் வரும். உன் உடல் முடியலையே, நீ எதுக்கு இது என்ன, அந்த பாவம் ஃபுல்லா கடவுளுக்கு சேரும். ஆனா உடம்பு ஆரோக்கிய கேடு இருந்தாலும் விரதம் இருக்கக்கூடாது. வயதானவர்கள் உடல் வருத்தக்கூடாது. அது வயதானவர்கள் எப்பவுமே, குழந்தைகள் வயதானவர்கள்லாம் இறைவன்கிட்ட நெருங்கியவர்கள். அதாவது இறைவன்கிட்ட இருந்து வெளியே வந்தவங்க தான் குழந்தைங்க. இறைவன் கிட்ட நெருக்கத்தில் போறவங்க தான் வயதானவங்க. இவங்க 2 பேருக்கும் விரதங்களே தேவையில்லை. இவங்க 2 பேரும் ரொம்ப கடவுளின் ஸ்பர்சத்துக்குள்ள இருக்கிற மாதிரி அர்த்தம். அதனால இவங்களுக்கெல்லாம் விரதங்கள் தேவையில்லை. அதுவும் உடல் ஆரோக்கிய வலிமை குன்றியவர்களுக்கும் விரதங்கள் தேவையில்லை. அதனால இவங்களை நம்ம வந்து விரதங்கள் இருக்கிறதுக்கு நம்ம இது பண்ணணும். மத்த மனம் திடமாகவும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறவங்க கண்டிப்பாக விரதம் இருக்கலாம். இல்லை எனங்களாம் பசி தாங்க முடியாது அப்படிங்கிறவங்க பழங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு விரதம் வந்து நம்ம சாப்பிடுற முடிவு எடுத்துட்டோம்னா, நம்மளுக்கு விரத சாப்பாடு மாதிரி எடுக்கிறோம்னா, அந்த சிவன் லிங்கத்தை அபிஷேகம் பண்ண தண்ணீர் இருந்துச்சுன்னா அதை குடிச்சிட்டே விரதத்தை நம்ம தொடரலாம். அதை குடிச்சிட்டு அப்புறம் நீங்க சாப்பாடு எடுக்கலாம். இல்லாட்டா லிங்கம், அதாவது இந்த இருக்கு இல்லையா, அதாவது வில்வ இலை, வில்வ இலையை நீர்ல போட்டுட்டு அந்த நீரில் உள்ள தண்ணியை குடிச்சிட்டு அப்புறமா நீங்க சாப்பிடலாம். அப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்படியும் வில்வ இலைய தண்ணீரை குடிச்சிட்டு அப்புறம் அடுத்த சாப்பாடு சாப்பிடலாம். இப்படி 3 நேர சாப்பாட்டுலயும் வில்வ இலை தண்ணியோட நம்ம பகிர்ந்துகிட்டே இருந்தோம்னா அந்த விரதத்தை, நம்ம சாப்பாட்டினுடைய தன்மை, நம்ம பசி தாங்க மாட்டோம். அதனால இந்த வில்வ இலையோட நம்ம சாப்பாடை உட்கொள்ளும் போது நம்மளுக்கு வந்து அந்த விரதம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, இறை சக்தியோட நம்மளுக்கு ஒன்றிய நிலையாக நம்ம இருப்போம் சிவராத்திரி. ஆனா அந்த மாதிரி நம்ம பண்ணி. சூப்பர் மேம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஸோ இந்த விரதம்ன உடனே இந்த வருடம் என்னன்னா 26ஆம் தேதி பிப்ரவரி, அது மகா சிவராத்திரி வருது. 25ஆம் தேதி பிரதோஷம் இருக்கு. ஸோ பிரதோஷம் அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க 26ஆம் தேதியும் விரதம் இருக்கலாமா, இல்லை பிரதோஷம் அன்னைக்கு இருந்தவங்க ஸோ 2 நாள் தொடர்ந்து விரதம் இருக்க முடியாதவங்க என்ன பண்ணலாம்? அதாவது எப்பவுமே அப்படிதான் வரும். பிரதோஷத்துக்கு அடுத்த சதுர்த்தசியில தான் நம்மளுக்கு வந்து சிவராத்திரி வருது. அதனால பிரதோஷத்தில் வந்து என்னன்னா, எப்பவுமே சிவராத்திரிக்கு எந்த ஒரு விரத முறைகளாக இருந்தாலும் நாளே நம்ம வந்து வயிற்றை எம்டி ஆக்குவோம். அதனால நாளே நம்ம ஒரு நேர சாப்பாடு தான் சாப்பிடும். எந்த விரதங்களா இருந்தாலும் ஒரு நேரம் மத்தியான சாப்பாடு மட்டும் தான் சாப்பிடுவோம். அதே மாதிரி நைட்டு சாப்பாடு வந்து பாலும் பழம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அந்த வயிறை வந்து ஃபுல் காலியாக்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். அதனால பிரதோஷ நாள் அன்னைக்கு மத்தியான உணவை மட்டும் உட்கொண்டுட்டு இரவு நேர உணவை நீங்க பாலும் பழம் அந்த மாதிரி ஏதாச்சும் லிக்யூடான பழங்கள், லிக்யூடான உணவு மாதிரி, அதாவது ரைஸ் இல்லாத ஒரு உணவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுநாள் சிவராத்திரிக்கு கம்ப்ளீட்டா காலையில மத்தியானம் நைட்டு அப்புறமா இரவு ஃபுல்லா உணவு உட்கொள்ளாமல் அதிகாலை 7 மணிக்கு அப்புறம் சமையல் பண்ணி அது 7 மணிக்கு அப்புறம் தான் அந்த விரதத்தை முடிக்க முடியும். அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லான விரத முறைகள். அது தூங்கவும் கூடாது. அதாவது மறுநாளும் நம்ம அந்த காலையில 7 மணிக்கு மேல சாமிக்கு படைச்சிட்டு அப்புறம் உணவு உட்கொள்றது. அதுவும் ஒரு நேர உணவாக முதல்ல நெல்லிக்கனியை சாப்பிட்டுட்டு விரதம் முடிக்கும் போது நெல்லிக்கனி வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால முதல்ல நெல்லிக்கனியை சாப்பிட்டுட்டு விரதம் முடிக்கல ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு இரவு சாப்பாடுங்கிறத விட இரவு லைட்டா எடுத்துட்டு தூங்குறது, அதுக்கப்புறம் தான் தூங்கணும். இரவு வந்து ஒரு 8, 7:30க்கு மேலதான் தூங்கவே ஆரம்பிக்கணும். அதனால இது 2 நேரம் 2 நாள் வழிபாடு முறை மாதிரி. அதாவது ஆக்சுவலா 3 நாள் பிரதோஷம், சிவராத்திரி, அடுத்த நாளும் அது கண்டினியூ ஆகுற மாதிரி தான் இருக்கும். அது வந்து முழு திருப்தியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். கண்டிப்பா மேம், சூப்பரா சொன்னீங்க. பட் இந்த இத்தனை வருஷம் மகா சிவராத்திரியில இந்த வருஷம் மகா சிவராத்திரி ஏன் இவ்வளோ ஸ்பெஷல்? அதுவும் இல்லாம நம்ம கும்பமேளா வந்திருக்கு. ஸோ 144 வருடங்களுக்கு ஒரு முறை வர வேண்டிய கும்பமேளா இங்கே இந்த வருஷம் இருக்கு. ஸோ இந்த மகா சிவராத்திரி எவ்வளோ ஸ்பெஷல்னா? இந்த மகா சிவராத்திரி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. இது வந்து பாத்தீங்கன்னா சிவராத்திரி வந்து மேக்சிமம் வந்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் வருவது ரொம்ப ஸ்பெஷல். அதான் அவிட்ட நட்சத்திரத்தில் இந்த வருடம் இந்த சிவராத்திரி ரொம்ப ஸ்பெஷலா வந்திருக்குது. அவிட்ட நட்சத்திரத்தில் வருவது வந்து நம்மளுக்கு ரொம்ப
இதான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வலிமையான ஒரு இடத்துல அது எத்தனையோ ஆண்டுகளுக்கு ஒரு தடவை தான் அந்த அவிட்ட நட்சத்திரத்துடன் வரக்கூடிய சிவராத்திரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வலிமையான இடத்துல வந்து சிவராத்திரி வந்து உட்கார்ந்துருக்குது. அதனால இந்த சிவராத்திரி அதுவும் ஸ்பெஷல். அதே மாதிரி மகா கும்பா மேளாவுடன் முடிவுக்குள்ள முன்னால் வந்து வரக்கூடிய சிவராத்திரினால இந்த சிவராத்திரி வந்து அதாவது கால பைரவர் அம்சத்துக்குரியது. இந்த கோர்ட் கேஸ் வழக்கு உள்ளவங்களுக்குலாம் இது ரொம்ப அற்புதமான இது. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து மேலதிகாரிகள், தகப்பனார் பிரச்சனை, பூர்வீக சொத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த சிவராத்திரி வந்து ரொம்ப வரப்பிரசாதம். பரிகாரங்கள் பண்ணுவதற்கு இந்த சிவராத்திரி அவங்க விரதம் இருந்து சிவன் கோயில் இருந்தாலே நிறைய மாற்ற முடியாத விதிகளை மாற்றுறதுக்கு மிக உறுதுணையாக இருக்கும். அதனால இந்த சிவராத்திரி வந்து மகா கும்பமேளா மட்டும் இல்லாமல் அவிட்ட நட்சத்திரத்துடன் வரக்கூடிய சிவராத்திரியாக இருப்பதனால இது ரொம்ப ஸ்பெஷலான சிவராத்திரியாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம். ஸோ அதுவும் இல்லாம சிவராத்திரின்னு பார்க்கும்போது நம்ம சிவனை வழிபடுறோம். எல்லா கடவுளுக்கும் மீறி நம்ம முதற்கண் கடவுளா சிவனை வழிபடுறோமே, இதனால எதனால மேம்? அதாவது முதற்கண் கடவுள் அப்படிங்கிறது இந்த உலகம் தோன்றும் போது தோன்றியது முதல் தோன்றிய ஒரு இதுனா என்னன்னா சூரியன் தான். சூரியன் தோற்றத்துக்கு அப்புறம் தான் எல்லா கிரகங்கள், உயிர்கள் எல்லாமே. முதலில் சூரியனால் தான் எல்லாமே இயக்கப்படுகிறது. சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய காந்தப்புல தன்மை தான் இங்க உள்ள செயல்களுக்கும், சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய நெருப்பின் தன்மையை வைத்துதான் அந்த ஒளியின் தன்மை தான் எல்லா கிரகங்கள் படும்போது அது என்ன ரியாக்ட் பண்ணுதோ அதுதான் இந்த பூமியில ரியாக்டா நம்மளுக்கு செயல்படுகிறது. அப்போங்கும்போது அந்த சூரியன் தான் முதல்ல எல்லாருக்கும் பிள்ளையாச்சுரி. அந்த சூரியன் தான் தலைவன். அவன் சென்டர்ல உட்கார வச்சுதான் நம்ம எல்லாமே சுத்துது. அப்பங்கும்போது அவன் தானே முதல் கடவுள் அப்படிங்கிறது. அதே மாதிரி முதல் கடவுள் மட்டும் இல்லாமல் சூரியன் தான் சிவ அம்சம். நெருப்பின் தன்மை தான் சிவன். நெருப்பு தன்மையாக சிவன் இருப்பதுனால அந்த தன்மை உடைய சிவன் வந்து நம்மளுக்கு வந்து முதன்மையான ஃபுல்லா அந்த சூரியனால் அழிக்கவும் முடியும், ஆக்கவும் முடியுங்கிறதுக்கு மிக உதாரணமாக இருப்பதனால் சூரியனும் சிவனும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத வச்சு நம்ம இதை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ அதனால் நம்ம முதற்கண் கடவுளாக சிவனை வணங்குறோம். ஓகே மேம். ஸோ சிவனை வணங்கும் போது நம்ம இந்த மகா சிவராத்திரி பற்றி நீங்கள் சொல்லும் போது சொன்னது ஃபுல்லாகவே தியானத்தை பற்றி சொல்கிறீங்க. ஸோ தியானம் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள்? தியானம் வந்து எல்லா மனிதர்களுக்கும் தன் மனநிலை வந்து அமைதி நிலையா ஆகணும்னா கொஞ்சம் தியானம்ங்கிறது ரொம்ப ஒரு இடத்துல வந்து அவங்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா உட்கார்ந்தாங்கன்னா அவங்களுடைய மனம் வந்து கொஞ்சம் அமைதி நிலையில். இந்த உலகம் வந்து ரொம்ப ஸ்பீடா சுத்திக்கிட்டு இருக்கிற இடத்துல வந்து அந்த காலத்துல அமைதியை தேடி வெளியே ஓடுறது கிடையாது. ஏன்னா சுற்றி இயற்கையுடன் அந்த மரங்கள், செடிகள், அதே மாதிரி பறவைகளுடைய ரிங்காரம், அது மாடுடைய சவுண்டு, இதெல்லாமே நம்முடைய மனநிலையை வந்து ரொம்ப அமைதிப்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து அந்த இதெல்லாமே நம்ம கேட்கறதுக்குள்ள வாய்ஸ் அதெல்லாமே நம்மளுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ அதுக்காகவே நம்ம வந்து அந்த டைம் வந்து நம்ம அமைதி நிலைக்காகவே நம்ம ஒரு தனியா ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து நம்ம ஒரு தியானம் கண்ணை மூடிக்கிட்டு நம்ம உடலை நம்ம உள்ளம் கேட்கணும் அப்படிங்கிறது, நம்ம உள்ளத்தை உடல் கேட்கணும் அப்படி ரெண்டையும் மிங்கிள் பண்ணக்கூடியதான் தியானம். அந்த ரெண்டையும் நம்ம சேர்த்து ஆக்டிவேட் பண்ணோம்னா உடல் ஆரோக்கியம் சரி, மன அமைதியும் நல்லா இருக்கும். இந்த காலத்துல நிறைய சைக்காட்டிஸ்ட் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. அதனால இந்த தியானம் பண்ணுனா நம்மளுக்கு மனம் வந்து ரொம்ப அமைதியாகும். அதை வந்து ஏன்னா சிவபெருமான் வந்து நிலாவை வந்து தன் முடியில் கட்டி வைத்திருப்பார். நிலவு தான் நம்மளுடைய மனநிலையை குறிப்பதாகும். நிலவு எப்படி ஏற்ற இறக்கத்துடன் இருக்கிறதோ அது போலதான் நம்மளுடைய மனம். அதாவது வளர்பிறை தேய்பிறை அப்படி சொல்லிட்டு எப்பவுமே நிலவு வந்து ஒரு ரூபத்தை கொடுக்காது. அதே போலதான் நம்ம மனம். இன்னைக்கு பார்த்த மனம் நாளைக்கு இருக்காது. அப்போ அதை வந்து அவர் கட்டி தன் முடியில வச்சுட்டு, அதாவது தன் மனத்தை கட்டி முடியில வச்சுட்டு தியானத்தில் இருக்கிறார். அந்த கட்டுப்பாட்டை வந்து தியானத்துக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக நம்ம சிவபெருமான் இருந்து அவர் மனம் ஒடுங்கி உடல் ஒடுங்கி அப்படியே ஐக்கியமாய் தன்னை வச்சிருக்கிறார் இல்லையா. அதுல நம்ம அந்த அளவுக்குலாம் பண்ண முடியாது. அந்த மனத்தை அடக்கும் திறன் சிவனை நினைத்து பண்ணும்போது நம்மளுக்கு ஓரளவு நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகும். அதனால தியானத்துக்கும் சிவனுக்கும் தியான குருவே அவர் தான். அதனால அந்த தியானம் அமைதி நிலையை வந்து சிவனை வைத்து நம்ம ஏற்படுத்தி கொண்டு இருக்கும்போது நம்ம மனம் அமைதியும் சாந்த தன்மையும் அடையும். அதனால சிவபெருமான் வந்து தியானத்துக்கு மிக சிறப்பாக இருப்பார். ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். ஸோ இந்த மகா சிவராத்திரிக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது? மகா சிவராத்திரி வந்து என்னன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா மகா சிவராத்திரியில இரவு நேரத்தில் உணவு உட்கொள்ளக்கூடாது, நம்ம வந்து சிவனை தியானம் பண்ணணும்னு வச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி அன்னைக்குதான் அன்னதானமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம வந்து சிவனோட நம்மளும் சேர்ந்து அந்த ஐக்கியத்தோட ஐக்கியமாகனா நம்ம மனம் அமைதியா. இதை உணவு வந்து உட்கொண்டோம்னா சாப்பிட்டோம்னா அது நம்ம உடம்புக்கு மட்டும் இல்லாம ஜீரண சக்திகள் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அது வந்து அப்படி உணவு தானம் அங்க
வச்சு பண்ணக்கூடாது. இன்னொன்னு வந்து சிவனுக்கு ஆடல் பாடல் நிறைய பேர் பண்றாங்க. சிவராத்திரி அன்னைக்கு தான், ஏன்னா முழிச்சிருக்கிறதுக்காக ஆடல் பாடல் அதெல்லாம் பண்றாங்க. அதுவும் பண்ணக்கூடாது சிவராத்திரி அன்னைக்கு. ஏன்னா சிவன் வந்து ஆடல் பாடலுக்குரியவர் தான். அதுக்குன்னு ஒரு நாள் இருக்குது. திருவாதிரையில நம்ம வந்து ஆடல் பாடலுடன் தை மாசம் அதாவது மார்கழி மாசத்துல திருவாதிரையில் வந்து நம்ம வந்து ஆடல் பாடலுடன் நம்ம நடராஜருக்கு பண்ணுவோம். அந்த இடத்துல நம்ம பண்ணலாம் ஒழிஞ்சு, சிவராத்திரியில் வந்து எல்லாரும் தியான நிலையில் ஓம்ங்கிற நமச்சிவாய மந்திரத்தையும், சிவாய நமகங்கிற மந்திரத்தை மட்டும் நம்ம உள்வாங்கிக்கிட்டே இருந்தாலே நம்ம உடம்புல அந்த அதிர்வுகள், அந்த சிவாய நமக, நமச்சிவாயா அந்த அதிர்வுகள் மெது மெதுவாக நம்ம எப்படி உடம்புக்குள்ள வந்து செதுக்கும். நம்மளுடைய உடல் குறைபாடுகள் எல்லாத்தையும் செதுக்குற மாதிரி செதுக்கும். அந்த மந்திரத்தை மட்டும் ஓம்ங்கிற வார்த்தை மட்டும் நம்ம உச்சாடம் கேட்டுக்கிட்டு இருந்தாலே அவ்வளவு ஒரு உடம்புல வந்து மாற்றங்கள் ஏற்படும். அதை விட்டுட்டு நம்ம மியூசிக் போட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அது கடவுளுக்கும் சூட்டபிள் ஆகுது, நம்மளுக்கும் இது வந்து உடலுக்கும் நல்லதில்லை. அதனால எப்போதுமே அமைதியா அந்த நீங்க வந்து சிவராத்திரி அன்னைக்கு ஒரே அப்படியே சில கோயிலை பத்தி கூட்ட நெரிசல்ல ஒரே கத்தல், அந்த இடத்துலயும் நம்ம வந்து சிவனை வந்து உள்வாங்க முடியாது. அமைதியான இடம் முடிஞ்சா என்ன சொல்றது, பீச்சில் உட்காந்துட்டு பேசாம ஓம்ங்கிற அந்த ஓசையுடன் அந்த கடல் ஓசையுடன் அந்த ஓம் மந்திரத்தை அப்படியே உச்சாடம் பண்ணிக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு அது மாற்றங்கள் தெரியும். அவ்வளவு நீ கோயில போய் பார்க்கணும் கூட இல்லை, அது வந்து நீங்க கடல்ல உட்காந்து கூட அந்த தியானத்தை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி இல்லாட்ட மலை மேல் உச்சியில உட்காந்து தியானம் பண்ணலாம். இந்த மாதிரி நமக்கு தியானம் பண்ணுவதற்கு அமைதியான நிலையில் தியானம் கூட பண்ணும். அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு முதுகு தண்டுவடத்தை கொஞ்சம் நேரா வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷத்துல நீங்க பண்ற அந்த விஷயம் அடுத்த வருஷம் ரொம்ப மாற்றத்தை கொடுக்கும். நிறைய மாற்றத்தை நீங்க கண் கூட பார்க்க முடியும். அதனால அவ்வளோ அற்புத சக்தி அந்த சிவராத்திரியை கரெக்டா எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த சக்தியை நீங்க உள்வாங்க முடியும். அந்த உள்வாங்குதல் வந்து அந்த ஒளி, அதாவது சிவனுடைய ஒளி வந்து பிரகாசமாக, அதாவது காலையில அப்படியே உதைக்கும் போது, அது உதயமாகும் போது நம்மளுக்கு வந்து அந்த ஒளியை உள்வாங்கும் போது நீங்க அந்த பிரகாசத்தை அடுத்த வருஷம் கண்டிப்பா உணர்வீங்க. இந்த வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்துக்கும் அவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதனால அது அவ்வளோ அற்புதமான சக்தி. அது செய்யக்கூடாது, ஆடல் பாடல் பண்ணக்கூடாது, மற்றவங்களை புறம் பேசக்கூடாது, தியானம் மட்டும்தான் செய்யணும். உணவு தானமும் பண்ணக்கூடாது. மறுநாள் காலையில 7, 6:30 மேல வந்து உணவு தானம் பண்ணீங்கன்னா அது புண்ணியமாக வரும். சிவராத்திரிக்கு மறுநாள் அது வந்து எல்லாரும் சிவனை நினைச்சு அந்த உடல் ஃபுல்லா தேங்கிய நிலையில் இருக்கும்போது அப்போ வந்து நீங்க உணவு கொடுக்கும்போது அது வந்து ஃபுல்ஃபில் ஆகி அது ஃபுல்லா உங்களுக்கு புண்ணியமாக சேரும். ஆனால் இரவு நேரத்தில் அது பண்ணுவது சரியாக இருக்காது. அதனால அமைதியா எந்த கோயில் அமைதி தன்மை நிதானமாக இருக்குதோ அந்த கோயில் சிவசங்கமும் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு அமைதியான இடத்துல போய் தியானம் பண்ணாலே போதும், கோயிலுக்கு தான் போய் பண்ணணும்னு இல்லைன்னு சொன்னீங்கல்ல. ஸோ இப்போ போக முடியாதவங்க, ஒரு முதியவர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஸோ அவங்கவுங்க வீட்டுல இருந்து தியானம் பண்ணா அது சரியா? ரொம்ப சரியா இருக்கும். அது வந்து நம்மளால என்ன முடியுதோ அதை செய்யலாம். அதாவது வீட்டுல உட்காந்துக்கிட்டு வில்வ இலையை போட்டுக்கிட்டு உங்களுக்கு ஒரு லிங்கம் இருந்தா கூட அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம், அதாவது 4 ஜாம கால பூஜை உண்டு. அந்த 4 ஜாம கால வந்து பூஜை வந்து 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து 7 மணில தொடங்கும். 7 மணில இருந்து 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து சிவலிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அப்புறம் அதெல்லாம் தொடச்சி அவரை அலங்காரம் பண்ணி திரும்ப சிவனையே லயச்சு உட்கார்ந்துக்கிட்டே சிவனை மட்டும் நோக்கிக்கிட்டு சிவனை மட்டும் லயச்சுக்கிட்டு அடுத்த அபிஷேகத்துக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்த ரெடி பண்றது. இந்த மாதிரி சிவனுடைய எண்ணங்கள் அதெல்லாம் வீட்டுல உட்காந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தாலே நம்மளுக்கு சிவன் வந்து அவ்வளவு அருள் புரிவார். அதுவே நமக்கு நிறைய மாற்றம். அது வீட்டுல இருந்தும் பண்ணலாம், லிங்கம் இல்லாட்டா கூட பரவாயில்ல. நம்ம வந்து ஒரு தட்டு எடுத்துட்டு இது சிவனுக்காக அர்ப்பணம் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை ஊத்தி ஊத்தி அந்த வில்வ இலை போட்ட தண்ணியை ஊத்தி ஊத்தி இல்லாட்ட வில்வத்தை போட்டு போட்டு 108 வில்வம் வச்சுக்கோங்க, அந்த வில்வத்தை போட்டு போட்டு அவரை இது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தா கூட அதுவும் புண்ணியமாக ரொம்ப சேரும்.